Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம MySQL எப்படி வியூ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வியூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு செலக்ட் query யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ரிசல்ட்டை நம்ம ஒரு டேபிளாக கிரியேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வியூ அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வியூவில் கிரியேட் பண்ணுற அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நார்மல் டேபிள் மாதிரி அந்த ரெக்கார்ட்ஸ் நமக்கு பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காது. நம்ம கொடுக்குற அந்த கொரியை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இதில் இருக்க அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம வியூ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகி அதில் என்ன ரிசல்ட் இருக்கோ அந்த ரிசல்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணும். இப்போ இந்த வியூவில் கிரியேட் ஆகிற அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விர்ச்சுவல் டேபிள் தான். இந்த டேபிளில் இருக்க வேல்யூஸ் நம்மளால் பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி மட்டும் தான் பார்க்க முடியும். இதில் இருக்கிறது எதுவுமே நம்மளால் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ ஒரு வியூ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிளோ அல்லது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேபிள்ஸில் இருந்து கிரியேட் பண்ண முடியும். அப்போ அந்த டேபிளில் நம்ம வேல்யூஸ் ஏதாவது அப்டேட் பண்ணுறோம் அல்லது ரிமூவ் பண்ணுறோம் அல்லது புதுசாக ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வியூவில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த வியூ நமக்கு ரெக்கார்ட்ஸ் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காது. அந்த செலக்ட் query மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நமக்கு அந்த query பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த அப்டேட்டட் ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு வியூ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் நான் db_sample அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு order_details அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர், இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைமரி கீ, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைஸு, அதில் எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதனுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆர்டர் நம்பர்லேயும் எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுக்க போகிறோம். இதில் நமக்கு என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது தேவையில்லை, அந்த ஆர்டர் நம்பரில் எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதனுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுக்க போகிறோம். இப்போ அதை ஃபஸ்ட் நான் செலக்ட் query எழுதிக்கிறேன். செலக்ட். இதில் நம்ம குவான்டிட்டி சம் பண்ணணும் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் QTY. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி நேம் கொடுத்துக்கிறேன் ஆஸ் QTY, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அமௌண்ட் நம்ம சம் பண்ணணும். சம் ஆஃப் டோட்டல். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் அப்படிங்கிற ஒரு டெம்பரரி நேமே கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் நமக்கு ஆர்டர் நம்பர் வரணும், அதனால் ஃபஸ்ட்டு order_no அப்படிங்கிற காலம் கொடுத்துட்டு ஃப்ரம். இப்போ இந்த டேபிளோட நேம் பார்த்தீங்கன்னா order_details. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்டர் நம்பரையும் வச்சு குரூப் பண்ணணும், அதனால் குரூப் பை order_no. இப்போ இந்த query நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், ஒவ்வொரு ஆர்டர் நம்பர்லேயும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதே மாதிரி அதனோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட்டாக கிடச்சிருக்கு. இப்போ இது நம்ம ஒரு வியூவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த செலக்ட் queryக்கு முன்னாடி create view அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். create view. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வியூக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு ஆஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட அந்த செலக்ட் query கொடுத்துக்கலாம். அப்போ இந்த செலக்ட் queryல அந்த வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட் அப்படிங்கிற வியூவாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த queryயை பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த query நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைட் சைடில் நமக்கு அந்த டேபிள்ஸில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இதில் நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த டேபிளில் நமக்கு என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம செலக்ட் query எழுதுகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த டேபிளோட நேம் கொடுத்துட்டு இப்போ இந்த query ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு அந்த டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வியூ ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா order_details அப்படிங்கிற டேபிளில் நீங்கள் ஏதாவது ரெக்கார்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணாலும் சரி, அல்லது அங்கே இருக்க ரெக்கார்ட்ஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணாலோ அல்லது ரிமூவ் பண்ணாலோ அது நமக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற வியூவில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஒரே ஒரு டேபிள் வச்சு வியூ கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நீங்கள் மல்டிபிள் டேபிள்ஸை ஜாயின் பண்ணி அதில் வர ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்காக அப்படின்னா, இப்போ இது நமக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் செலக்ட் queryல எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். வேர் கண்டிஷன், அதே மாதிரி கேஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப், குரூப் பை, ஹேவிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ இந்த வியூவில் நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆல்டர் வியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை விட சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் உங்களுடைய அந்த queryயை திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு வியூவாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நம்மளுக்கு அந்த குவான்டிட்டி அப்படிங்கிற காலம் தேவையில்லை அப்படின்னா, இப்போ இந்த queryயில் நம்ம என்ன ஆல்டர் இருக்கோ அதை பண்ணிவிட்டு இதில் கிரியேட் வியூ அப்படின்னு கொடுக்காம கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த queryயை யூஸ் பண்ணி நமக்கு அந்த வியூ ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அந்த வியூ ரீப்ளேஸ் பண்ணும். அப்படி இல்லைனா புதுசாக நமக்கு வியூ பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிவிடும். இந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள்.
இப்போ நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த வியூ நான் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நமக்கு அந்த குவான்டிட்டி அப்படிங்கிற காலம் பார்த்திங்கன்னா வந்து இருக்காது. இப்போ இதே வந்து இந்த வியூ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும், எனக்கு இந்த வியூ வந்து தேவையில்லை அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ட்ராப் வியூ அப்படிங்கிற கமெண்ட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப் வியூ, அந்த வியூவோட நேம் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. நான் ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த வியூவோட நேம் கொடுத்துட்டு இப்போ இந்த கொரி ரன் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு அந்த வியூ வந்து டெலீட் ஆகிருக்கும். இப்போ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நமக்கு அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற வியூ பார்த்திங்கன்னா வந்து இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம MySQL வந்து எப்படி ஒரு வியூ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.